நாட்டு காய்கறி விதைகளை இலவசமாக தரும் இளைஞர் வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். அது என்ன உண்மையான தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். என்னுடைய பேர் விஜய். நம்ம பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். உணவு குறித்த ஒரு அடிப்படை புரிதலில் வேளாண்மை பண்ணணும்னு உள்ளே வந்தோம். காய்கறிகள் மேலே விருப்பம் வந்தது, காய்கறிகள் பயிர் செஞ்சோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இயற்கை வேளாண்மையிலேயே அதன் பாதையிலேயே தொடர்ந்து செயல்பட்டுருக்கிறோம். மரபு விதைகள் சேகரிப்பு, அதை பரவலாக்கம் பணிகள், இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறோம். இந்த ஆண்டு 2025 விழுப்புரம் பகுதியில் பனை கனவு திருவிழா நடைபெற்றது. அந்த பனை கனவு திருவிழாவில் நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் சார்பாக நாட்டு காய்கறி விதைகளை விற்பனை செய்யறதுக்காக அரங்குகள் அமைச்சிருந்தோம். அந்த அரங்கு அமைச்சிருக்கும் போது அங்கே நிறைய யூடியூப் நண்பர்கள், நிறைய சமூக வலைதளங்களில் சிறப்பாக செயல்படுற நண்பர்கள் நிறைய பேர் பங்கேற்றாங்க. அதில் காட்டு மன்னார்குடி சேனல்லேருந்து நண்பர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு காணொலி கேட்டார். அப்போது நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லி காணொலி கேட்டாங்க. அந்த காணொலியில் நான் சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய பேர், நான் இப்போ தெத்துவாசல்பட்டி கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூருக்கு பக்கம். நம்ம ஒரு 5-6 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாரம்பரிய காய்கறி விதைகள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பாரம்பரிய காய்கறி விதைகளில் 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்கள் எல்லாம் நம்மளே சேகரிக்கிறது. இந்த சேகரிக்கிற விதைகளை பரவலாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் இந்த சேகரிக்கக்கூடியதில் உற்பத்தி பண்ணக்கூடிய விதைகளை, குறிப்பிட்ட விதைகளை விதை பகிர்வு மூலம் இலவசமாக ஒரு 1000 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், 1000 நபர்களுக்கு மேலே இலவசமாக விதை பகிர்வில் கொடுத்துருக்குறோம். அது போக மீதி எங்களுடைய அடிப்படை ஆதாரங்களுக்கும் பொருளாதாரங்களுக்கும் நாங்கள் விதைகளை இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில், விதை திருவிழா, இந்த மாதிரி பனை கனவு திருவிழா, உணவு திருவிழா, இந்த மாதிரியான வேளாண் திருவிழாக்களில் பங்கெடுக்கும் பொழுது அங்கே அரங்குகள் அமைக்கும் போது தேவைப்படுற நபர்களுக்கு விதைகளை விற்பனையும் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம். அதில் லாஸ்ட்டாக நன்றின்னு சொல்லியிருந்தோங்க. இதில் அந்த நன்றி சொல்லும் போது இப்படி கை வைக்கணும் இல்லையா, அதை ஒரு கிளிக் எடுத்தோம். கீழே விதைகளை ஒரு கிளிக் எடுத்தோம். மற்ற சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எடிட் பண்ணி மேலே ஃபோட்டோ போட்டு நடுவில் நாட்டு காய்கறி விதைகளை இலவசமாக தரும் இளைஞர் அப்படின்னு போட்டு கீழே விதைகளோட புகைப்படத்தை போட்டு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிகழ்வு முடிஞ்சு ஒரு 2 மாதங்களுக்கு, ஒரு மாதம் 2 மாதத்திலே பார்த்திங்கன்னா நிறைய இது வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கவனிக்கிறது என்னென்னா, அதை பதிவு போட்டவங்களுக்கும் என்னோடய பேர் தெரியாது, நான் எந்த ஊருன்னு தெரியாது, என்னுடைய தொடர்பு எண் தெரியாது. இருந்தாலும் அவங்க பதிவு போட்டுட்டாங்க. அந்த பதிவு எனக்கு நிறைய நண்பர்கள், இப்போ நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இது உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நிறைய பேர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பேஜுக்கெலாம் போய் நான் அவங்கள்ட்ட போயிட்டு கமெண்டில் என்ன பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முழு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பதிவு போடுங்க. இந்த மாதிரி விதை பகிர்வில் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தஞ்சாவூரில் விதை திருவிழா நடத்தினோம். அதில் இறுதி கட்டமாக விதை பகிர்வு அப்படின்னு நடத்தினோம். அந்த விதை பகிர்வு கூடலில் ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக ஒரு 30க்கும் மேற்பட்ட ரகங்களை விதை பகிர்வு செய்கிறோம். இப்போ அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு திருவிழா நடந்தது. அந்த கிருஷ்ணகிரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், விதை பகிர்வு நடத்தினோம். இப்போது அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்துச்சு. செங்கல்பட்டில் என்ன பண்ணோம், விதை பகிர்வு பண்ணோம். அந்த விதை பகிர்வுங்கிறது இப்போ விதை பகிர்வுனே ஒரு கூடல் அறிவித்து அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான விதைகளை பகிர்வு செய்யணும். அப்போது இங்கே பொதுமக்கள் பார்வையில் எப்படின்னா, இவர் யார் கேட்டாலும் நாட்டு காய்கறி விதையை இலவசமாக கொடுக்குறாரு போல் அப்படிங்கிற மனப்பான்மையில் நிறைய பேர் விதைகள் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் கூட சரி இதில் என்ன இருக்குது, போட்டிருக்கிறாங்க, செய்கிறது தானே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம், ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்கன்னு அந்த கமெண்டில் என்னுடைய தொடர்பு எண் கொடுத்துட்டேன். அப்போ அதை பார்த்துட்டு சில நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இலவசமாக தரனவ சில பேர் யோசிப்பாங்க இல்லையா, இலவசமெல்லாம் வேணப்பா, நாங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொடர்பெண் கீழே போட்டாங்க, எங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்ட்டு. இப்போது இங்கே தான் ஸ்கேம் நடக்குது, திருட்டு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணவர், ஆனால் உங்களுக்கு நான் பணம் அனுப்பலை, ஆனால் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் விதை அனுப்புகிறேன்னு சொல்லி என்கிட்ட 2500 ஒருத்தர் பணம் வாங்கிட்டாருண்ணா அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. இன்னொருத்தர் 600 உங்களுக்கு நினச்சி நான் அவருக்கு அனுப்பிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனார். அப்போது நம்மளுடைய புகைப்படம் பயன்படுத்துகிறாங்க. தொடர்பு எண் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் போட்டதுலேருந்து எடுத்து நமக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் விதைகள் வேணும்னா அந்த போய் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் அந்த ஃபோட்டோவை பார்த்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. 4000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7000 பேருக்கு மேலே அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ அந்த 4000 கமெண்டில் வந்து நம்ம போய் ஒன்று ஒன்றும் பார்த்து அவங்களுக்கான தகவல் கொடுக்கக்கூடிய சூழலில் இல்லை. அது மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இதே மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த கமெண்ட்லலாம் போய் கவனித்து ஒரு சிலதை நம்ம பார்க்கும்போது அதில் என்ன பண்ணுறாங்க, சில பேர் எனக்கு நாட்டு காய்கறி விதைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொடர்பு எண் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த தொடர்பு எண்ணை எடுத்து ஸ்கேம் பண்ணுறவங்க தொடர்பு எண்ணை எடுத்து அந்த தொடர்பு விதை கேட்டிருக்காரு இல்லைங்களா, அவர் கால் பண்ணி எனக்கு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, நான் தான் பேசுகிறேன், இந்தங்க விதை வேணுன்னா 600 ரூபாய் அனுப்புங்க, 1000 ரூபாய் அனுப்புங்கன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு விதையும் அனுப்புறதுல ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்காக ஒரு விழிப்புணர்வு காணொலியும் போட்டோம். காணொலி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு திரும்ப எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான புகைப்படம் திரும்ப ட்ரெண்டிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் சேனலில் ஃபோட்டோ பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப நாட்டு காய்கறி விதைகளை இலவசமாக தரும் இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போய் பார்த்தா ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 4000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7500 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன வந்து, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி உன் புகைப்படம் போட்டு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, இது ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போது இதில் மக்களுக்கு ஒரு பூரண விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான காணொளி தான் இந்த காணொளி. நம்ம வட்டத்தில் நம்ம கூட பயணிக்கிற நபர்களுக்கு நம்ம என்ன வேலைகள் செஞ்சிட்ருக்கிறோம், அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை எப்படி பார்வையிடுறாங்க அப்படின்னா, நாட்டு காய்கறிகள் விதைகள் வேணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த புகைப்படங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இப்படி வேறு போட்டாங்களே, நம்ம நிறைய பேர் வேறு தொடர்பு கொடுத்ததுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே விதைகள்னு ஒரு 60-70 பேருக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் சரி இலவசமாக அனுப்பிச்சிட்டேன். அதுலேயும் ஒரு 10-20 பேருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி கொரியர் சார்ஜாவது வாங்கிக்கிட்டு அனுப்புவோமேன்னு கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிட்டு விதைகள் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் தெளிவாக சொல்லியாச்சு, விதைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்லாக் இருக்குது, அந்த கேட்லாகில் தேவையான விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லை இலவசமாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக, நாங்கள் ஆண்டுக்கு ஒரு சில தடவை வந்து நிறைய மாவட்டங்களில் விதை பகிர்வுகள் திட்டமிடுவோம், எங்களோட தொடர்புன்னு வச்சுக்கோங்க. அந்த தொடர்பை பார்த்துட்டு விதை பகிர்வு எங்கே நடக்குதோ அங்கே வந்து கலந்துக்கோங்க. அங்கே பகிரக்கூடிய விதைகளை வாங்கிட்டு போய் பெருக்கம் பண்ணுங்கள், அதை நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திரும்ப இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே சமூக வலைதளங்களில் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க போஸ்ட்டோ புகைப்படங்களோ எடுத்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிக நபருக்கு போய் சேருது. அப்போது இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இந்த காணொளி. இதை உங்கள் வட்டத்தில் இந்த புகைப்படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வட்டத்தில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட தாராளமாக பகிருங்க. சமூக வலைதளங்களில் உங்களுக்கு பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொடர்பு எண்ணை போட்டு எந்த இடத்துலையும் ஏமாறாதீங்க. உங்களுக்கு யாருக்கிட்டேருந்து பொருள் தேவையோ அவங்கள உறுதிப்படுத்தி அவங்களுடைய தொடர்பு எண்ணை எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிக்கோங்க வேணும் தேவைப்படுங்கிற பட்சத்தில். இப்போ இந்த மாதிரியான ஸ்கேம் விஷயங்களும் நடக்குது, இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளும் நடக்குது, அறியப்படாத வேலைகளும் நடக்குது, தெரியாமலும் இந்த மாதிரி பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக ஒரு காணொளி மூலமாக பகிர்வு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான காணொளி தான் இந்த காணொளி. புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.